Hello, I'm Jagan from Grow with Data. நம்ம இந்த வீடியோ வந்து கிராக் SQL Interview 50 கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரிலேட்டட் டு சார்ட்டிங் அண்ட் குரூப்பிங் மெத்தட். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோடெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கோ டு த யூடியூப் சேனல் Grow with Data. அங்க வந்து பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம இப்போ தமிழ் கிராக் SQL Interview 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கிறோம். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து இங்க இருக்கு, கிராக் SQL Interview 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஒரு வீடியோக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல நமக்கு கோடோட லிங்க் இருக்கும், GitHub லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணா இட் வில் டேக் யூ டு GitHub பேஜ். அதில் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட், கிரியேட் டேபிள், ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும். அதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இது நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணணும்னா இங்க லிங்க் இருக்கு. இந்த லிங்கை யூஸ் பண்ணி Grow with Data வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆயிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போம். டேட்டாவை பார்த்துட்டு கொஸ்டினை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் டேபிள், ப்ராடக்ட் டேபிள். டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு ப்ராடக்ட் டேபிள், 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் டேபிள்ல வந்து எந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இது வந்து யூனிக் கீ எதுவுமே கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா ஒரே ரெக்கார்ட் 2 தடவை வந்திருக்கு. அப்போ ஒரே கஸ்டமர் ஒரே ப்ராடக்ட்டை 2 தடவை வாங்கியிருக்காரு. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா we have to find the customer. இந்த ப்ராடக்ட் டேபிள்ல கூட எல்லா ப்ராடக்ட்டையுமே வாங்கின கஸ்டமர் யாரெல்லாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ கஸ்டமர் 1 பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் 5 வாங்கியிருக்காரு, ப்ராடக்ட் 6 வாங்கியிருக்காரு. ஸோ ஹீஸ் எலிஜிபிள். கஸ்டமர் 3 பார்த்தீங்கன்னா அவர் 5, 6 ரெண்டு ப்ராடக்ட்டுமே வாங்கியிருக்காரு. ஆனால் கஸ்டமர் 2 வந்து 2 தடவை வாங்கியிருக்காரு, ஆனால் ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் 6 மட்டும் தான் வாங்கியிருக்காரு, 5 வாங்கல. ஸோ அதனால நம்ம அவுட்புட் வந்து 1, 3 மட்டும் காமிச்சா போதும். 2 வந்து நாட் எலிஜிபிள். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் ஐடி 1, 3 வந்து அவுட்புட்டா வரணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக்கலி ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஒரு கஸ்டமர் எத்தனை யூனிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காருங்கிறது ஒரு செட். ரெண்டாவது வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஸோ அவர் வாங்கின யூனிக் ப்ராடக்ட்ஸோட கவுண்ட்டும் டோட்டல் ப்ராடக்ட்ஸோட கவுண்ட்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்காரு, ஆனால் நமக்கு 2 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து நாட் மேட்சிங் அண்ட் ஹி இஸ் நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி SQL கன்வெர்ட் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் பார்க்கலாம். வெரி பேசிக் மெத்தட். இது வந்து இன்டர்வியூக்கு நீங்க பண்ணக்கூடாத ஒரு SQLன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக். பட் இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இதான் நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கஸ்டமர் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காருங்கிறத பார்க்கணும். ஸோ செலக்ட் கஸ்டமர் ஐடி count of product key as total products from customer table. count யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம group by யூஸ் பண்ணணும். group by customer ID is 1. ஸோ இந்த கொரியை ரன் பண்ணோம்னா நமக்கு கஸ்டமர் 1, 2, 3 அவங்க எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே 2ன்னு காமிக்குது. ஏன்னா 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஆனா டிஸ்டிங்க்டா எத்தனை ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ 2 வாங்கியிருக்காங்க, அது என்ன ப்ராடக்ட், எத்தனை யூனிக் ப்ராடக்ட்ங்கிறத தெரியாது. அது தெரியணும் அப்படின்னா வெறும் கவுண்ட் ப்ராடக்ட் கீ ஒர்க் ஆகாது. டிஸ்டிங் ப்ராடக்ட் கீ கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல டிஸ்டிங்க்டா தனித்துவமா எத்தனை ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கஸ்டமர் 1 வந்து 2 ப்ராடக்ட், கஸ்டமர் 3 வந்து 2 ப்ராடக்ட், கஸ்டமர் 2 வந்து ஒரே ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டேட்டா செட் வித் ஆல். ஸோ இதை வந்து ஒரு டேட்டா செட் வச்சுக்கலாம். அடுத்த டேட்டா செட் வந்து மொத்தமா எத்தனை ப்ராடக்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட் டேபிள்ல அப்படின்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கீ as total products from products table. இது வந்து ஒரு சிடி டேபிள் தான், ஆனா நம்ம யூஸ் பண்ணல, அதனால இது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறது இல்லை. ப்ராடக்ட்ஸ் இல்லை, ப்ராடக்ட் கீ
select count. Oh, project capital. Project does not exist. Oh, project. Okay. So table name தப்பா கொடுத்திருக்கோம். So இந்த ப்ராடக்ட் டேபிள்ல எத்தனை யூனிக் ப்ராடக்ட் இருக்கு, ஏன்னா அது பிரைமரி கீ இல்லையா, ப்ராடக்ட் கீங்கிறது பிரைமரி, டூப்ளிகேட் இருக்காது, அதனால கவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும், டிஸ்டிங்க்ட் வேண்டாம். ஸோ இந்த டேபிள்ல 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நம்ம 2 டேட்டா செட் இருக்கு. ஒன்று வந்து ஒரு கஸ்டமர் எத்தனை யூனிக் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கிறது, ரெண்டாவது வந்து அந்த ப்ராடக்ட் டேபிள்ல எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு டேபிள் நேம் கொடுத்துக்கலாம், ஓவரால் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ரெண்டாவது சிடி டேபிள். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம். செலக்ட் ஃப்ரம் ஆல் பர்ச்சேசஸ், இதை பீன்னு வச்சுக்கலாம், இன்னர் ஜாயின் ஓவரால் ப்ராடக்ட்ஸ், இதை வந்து ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றது, ரெண்டோட டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேமா இருக்கணும். p dot total products. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டோட டோட்டல் ப்ராடக்ட்ஸும் செகண்ட் டேட்டா செட்டோட டோட்டல் ப்ராடக்ட்ஸும் மேட்ச் ஆகணும். நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் ஐடி. ஸோ எந்த கஸ்டமர் எல்லாம் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ஓவரால் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த கஸ்டமர்லாம் நமக்கு வேணும். ஸோ 1 and 3 வந்துருச்சு. இது வந்து வெரி பேசிக். ஸோ இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதே கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட்ல இருந்து எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இது வந்து 2 டேட்டா சிடி டேபிள் இருக்கு இல்லையா, வந்து ஆல் பர்ச்சேசஸ், ரெண்டாவது வந்து ஓவரால் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஓவரால் ப்ராடக்ட்ஸை தனியாக கிரியேட் பண்ண வேண்டாம் சரியா. இந்த சப் டேபிளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரலாம்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. செலக்ட் கஸ்டமர் ஐடி, இதுல வந்து ஒரு கண்டிஷன் போடுறோம், கேஸ் வென் இந்த கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த யூனிக் ப்ராடக்ட், அலையாஸ் நேம் தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க வாங்கின கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் கீ வந்து ஓவரால் ப்ராடக்ட் கீயோட மேட்ச் ஆச்சுது அப்படின்னா தென் 1ங்கிற ஃபிளாக் செட் பண்றோம், எல்ஸ் 0. இது வந்து ஒரு ஃபிளாகா செட் பண்றோம், டோட்டல் ப்ராடக்ட்ஸ் இல்லை, இது ஒரு ஃபிளாக். ஸோ இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு கஸ்டமரும் வாங்குற ப்ராடக்ட் கீஸ் இருக்கு, யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓவரால் ப்ராடக்ட்ஸோட மேட்ச் ஆச்சுதுன்னா ஃபிளாக் வந்து 1ஆ இருக்கும், மேட்ச் ஆகலைன்னா 0வா இருக்கும். ஸோ 2 வந்து மேட்ச் ஆகாது, அதனால 0, மற்ற ரெண்டும் 1ஆ இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சிடி டேபிள யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் த சிடி டேபிள் ஆல் பர்ச்சேசஸ். கண்டிஷன் என்னன்னா வேர் flag equal to 1. ஸோ 1 கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் ஓட பர்ச்சேஸும் ஓவரால் ப்ராடக்டோட கவுண்டும் சேமா இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் வருவாங்க. ஸோ இப்போ வந்து 2 சிடிஐ டேபிள் இருந்து ஒரே சிடி டேபிளுக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வலா எழுதுறது, ஸோ இன்டர்வியூக்கு வந்து இப்படி எழுதுனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல எடுக்கலாம், செலக்ட் கஸ்டமர் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இதே எடுக்கலாம். ஸோ குரூப் பை கொடுத்துட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹேவிங் கிளாஸ்ல கொடுப்போம், ஏன்னா இது அக்ரிகேஷனோட ஃபில்டர், வேர் கண்டிஷன்ல கொடுக்க முடியாது, வேர் கொடுத்தோம்னா தப்பாயிரும். ஸோ ஹேவிங் இந்த கவுண்ட் வந்து ஈக்குவல் டு இந்த சப்கொரி இருந்துச்சு இல்லையா செலக்ட், ஸோ அந்த சப்கொரியை வந்து நம்ம கண்டிஷனுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஸோ இது என்ன ஆகுது, select customer ID count of distinct product keys group by
கஸ்டமர் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் வேர் இந்த கஸ்டமரோட ப்ராடக்ட் கீஸ் இருக்க டிஸ்டிங் ப்ராடக்ட் கீஸ் அது வந்து ஓவரால் ப்ராடக்டோட மேட்ச் ஆகணும். இப்போ இதை ரன் பண்ணோம்னா அதே ரிசல்ட் வருது. ஸோ 1 and 3 மட்டும்தான் இந்த டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து 2 இருக்கு. நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கீ தேவையில்லை. ஸோ வெறும் கஸ்டமர் மட்டும் போதும் 1 and 3 வந்துருச்சு. ஸோ இது வந்து மச் அப்ரிஷியேட்டட். இன்டர்வியூல வந்து இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா இட்ஸ் பெட்டர். ஃபர்ஸ்ட் இந்த சீக்வல் வந்து பெட்டர், இதை மாதிரி எழுதாம இருக்கிறது நல்லது. செகண்ட் கூட ரீசனபிள், ஆனா தேர்ட் வந்து ப்ரிஃபரபிள். இது வந்து குட் ஃபார் த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இதே வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கஸ்டமர் எல்லா ப்ராடக்டையும் வாங்கின கஸ்டமரோட லிஸ்ட் மட்டும் கேட்டோம். இதை வந்து ஆப்போசிட்டா கேட்குறாங்க. கஸ்டமர் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்காத லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னா அதே இதை வந்து நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா போதும். ஸோ எனக்கு எல்லா கஸ்டமரையும் கொண்டு வா, அந்த கஸ்டமர் எப்படி இருக்கணும்னா அவங்க வாங்கின ப்ராடக்ட் கீ கவுண்ட் வந்து ஓவரால் ப்ராடக்ட் கீயோட மேட்ச் ஆகக்கூடாது. தட் மீன்ஸ் அவங்க ஏதோ ப்ராடக்ட் இன்னும் வாங்கல அப்படிங்கிறது கணக்கு இல்லையா. ஸோ அது ஈக்குவல் டு வந்து நாட் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து கஸ்டமர் 2 வந்துடும், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் 5 வந்து வாங்கல. ஸோ நீங்க 3 சீக்வலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம 2 சிடிஐ டேபிள்ல இருந்து ஒரு சிடிஐ டேபிளுக்கு வந்து கடைசியில சிம்பிளா ஒரே இதுல ஹேவிங் கண்டிஷன்ல அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். Hope you like this video and thanks for watching.